ஹாய், என்னோடய பேர் வந்து அஜித். நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். எனக்கு இந்த பல்ஸ் மொபைல் கேர் வந்து எப்படி தெரியும்னா, நான் யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன். யூடியூப்பு, ஃபேஸ்புக்கிலலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் ரொம்ப நாளாக. அதுக்கப்புறம் நான் ரிவ்யூஸ் இதெல்லாம் கேட்டு இது பண்ணும்போது இங்கே பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி ஒரு கோயம்புத்தூரில் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன். அது இன்ஸ்டியூட் பேர் சொல்ல தேவையில்ல. அது என்னென்னா, அங்கே அந்தளவுக்கு டீச் பண்ணல. ரிவ்யூஸ் வீடியோஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாமே A to Z எல்லாமே சொல்லி தந்துடுவோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து தியரியாகவே எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ப்ராக்டிக்கலாக எதுவுமே எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் சரி, எனக்கு ப்ராக்டிக்கலாக இன்னும் நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே கால் பண்ணி என்கொயரி பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க எல்லாமே A to Z எல்லாமே சொல்லி தந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ்க்கு தான் வந்தேன், சிப் லெவலு வந்து. இப்போ எனக்கு கோர்ஸ் முடிஞ்சிச்சு இன்னையோட. இப்போ வந்து எனக்கு நான் வந்தப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. போர்டில் என்னென்ன ப்ராப்ளத்தை எப்படி டெஸ்ட் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தியரிட்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஆனால் இப்போ போர்டில் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஃபைன் பண்ணுறது, அப்புறம் அந்த ப்ராப்ளத்தை ஃபைன் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு அங்கே கோர்ஸ் போயுமே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து இப்போ நாள் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எல்லா ப்ராப்ளத்தை எப்படி ஃபைன் பண்ணுறது, ப்ராப்ளம் ஃபைண்டிங்னே ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணாலே நமக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம ஓரளவுக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஐசிக்கில் ஷார்ட் இருந்துச்சுன்னா அந்த ஷார்ட்டை எப்படி கிளியர் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே எனக்கு இப்போ ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சு இப்போ என்னால் போர்டு ஒர்க்கு எல்லாமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக என்னால் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இப்போ எனக்கு எல்லாமே ட்ரெயின் பண்ணிட்டாங்க. போர்டு ஒர்க்கு அப்படின்னு பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. போர்டு பண்ணணுன்னா நம்ம இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம போர்டில் கை வைக்கிறோம் அப்படின்னாலே அதில் நம்மளால் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஐசியை லிஃப்ட் பண்ணுறோன்னா நம்ம கரெக்டான டெம்பரேச்சரில் ப்ராப்பராக நம்ம லிஃப்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா, ஐசி கீழே உள்ள பேட் எல்லாமே கட் ஆயிடும். அப்படி கட் ஆயிடுச்சுன்னா அது நம்மளோட மிஸ்டேக் தான், நம்ம தான் ரெடி பண்ணி ஆகணும். அதில் நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னா மைக்ரோ ஜம்பர் பண்ணணும். அந்த பேட் ஒவ்வொரு பேடையும் நம்ம திரும்ப ரீக்ரியேட் பண்ணணும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அந்த இது எனக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லித் தரல. நான் இதுக்கு முன்னாடி படித்த இன்ஸ்டியூட்லேயும் சரி, நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்குமே அது பெரிய ஒரு விஷயமாக தான் தெரிஞ்சு. இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த மைக்ரோ ஜம்பர்ன்றது என்னால் பண்ண முடியாது, அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயம், அது நம்மளால் வராது அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் வந்து நாங்கள் அடிக்கடி இங்கே உங்கள் கொடுத்த ப்ராக்டிக்ஸை ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ என்னால் ஐசிக்கில் எத்தனை பேர் கட் ஆச்சுனாலும் என்னால் ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு எனக்கு ட்ரெயின் ஆகிடுச்சு. A to Z எல்லா டூல்ஸுமே செப்பரேட்டாக நாங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலுமே எல்லாத்துக்குமே தனித்தனியாக எல்லா டூல்ஸுமே அவங்க கொடுத்துறாங்க. ஸ்கோப்லேருந்து ஃப்ளோயர்லேருந்து சால்ட்ரிங் A to Z எல்லாமே ஃப்ளக்ஸ் பேஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே பிராண்டட் அந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது கொடுக்குறாங்க. ஏன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டெட் போர்டு எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க. டெட் போர்டுனா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிற அந்த மாதிரி போர்டை வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஐசி எடுக்கிறது, திரும்ப அதை ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எத்தனை போர்டு கேட்டாலுமே அவங்க தராங்க. நம்ம அதில் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் 4 to 5 லைவ் போர்ட்ஸ், அதாவது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற லைவ் போர்ட்ஸ், அது என்னென்னா சிபி வந்து டபுள் லேயர் ஐசி உள்ள போர்டாக இருந்தாலும் சரி, இல்லை பிளாக் பேஸ்ட்டு ஒயிட் பேஸ்ட்டு அந்த மாதிரி ஐசி உள்ள போர்டு தான் இருக்குது. அந்த மாதிரி போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஒன்று தந்துடுறாங்க. அந்த போர்டை வச்சு லைவ் போர்டாக இருக்கிறதுனால நாங்கள் என்னென்னா இங்கேயே வச்சு அதை நாங்கள் ஒர்க் பண்ணி ஐசி எல்லாத்தையுமே திரும்ப எடுத்துகிட்டு நம்ம திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணி பார்த்து அதை சக்ஸஸ் பண்ணி கொண்டு வர வரைக்கும் ட்ரெயின் கொடுக்குறாங்க. இதனால் எங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் லைவ் ஃபோனே எங்களுக்கு லைவ் போர்டே கொடுக்குறதுனால எங்களுக்கு வந்து இங்கேயே எங்களுக்கு அந்த போர்டில் கை வைக்கிறனால வர பயம், பதட்டம் இது எல்லாமே எங்களுக்கு இங்கேயே போயிடுது. அந்த ஒரு அட்வான்டேஜ் இங்கே இருக்குது. இப்போ இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து படிக்க வரீங்கன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு இங்கே அவங்க ஃப்ரீயாகவே ரூம் கொடுத்துருக்காங்க. சாப்பாடு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் நம்பி வந்து படிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக என்னென்ன சொல்லி தரணுமோ எல்லாமே உங்களுக்கு பக்காவாக சொல்லி தந்துடுறாங்க. அதனால் நீங்கள் வர்றவங்க தைரியமாக வந்து நீங்கள் இது பண்ணலாம். நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நீங்களும் டெக்னீஷியன் ஆகலாம். தேங்க்யூ.